விஜயா, பார்வதி 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ! பார்வதி, எனக்கு நடக்கிறதுலாம் ரொம்ப கொடுமையா இருக்கு. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல தெரியுமா? அவ்ளோ கஷ்டத்த நான் அனுபவிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. ஏன் என்ன பிரச்சனை? உனக்கு மகாலட்சுமி மாதிரி, மீனா மாதிரி மருமகள்லாம் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு பார்வதி, இன்னொரு வாட்டி பேசாத. மகாலட்சுமின்னு அவள பத்தி பேசாத. வர கோவத்துக்கு எனக்கு அவ்ளோ கோவம் வருது தெரியுமா? எனக்கு அப்படி ஒரு மருமகலாம் வரவே தேவையில்ல. என் புருஷன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க அந்த மீனாவால. அந்த மீனா மட்டும் என் வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவேன்னே நான் தெரியாது. அவள் வரவே கூடாது. இல்லைனா அவள் வீட்டுக்கே போய் நான் அடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க விஜயா அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. ஆமாம், அப்படி தான் நான் பேசுவேன். ஏன்னா அந்த மீனாவை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. சரி, அதுக்காக நீ போயிட்டு மீனாவை அடிப்பேன்னு சொல்லுவியா என்ன அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. நீ மட்டும் மீனாவை அடிக்க போனால் உன் கையை பிடிச்சி நல்லா 2 போடுவா அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. என்ன பார்வதி, நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்லை அவளுக்கா? எப்போ பார்த்தாலும் நீ அந்த மீனாக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு விஜயா கோவமாக பேசுகிறாங்க. நான் ஏதோ சொன்னேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, அதை பற்றி நம்ம எதுவுமே பேச வேணாம் சரியா? இங்கே பாரு, மருமகளை மக மாதிரி பார்க்கணும், அது நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. நீலாம் எனக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்காது, உங்ககிட்ட வந்தேன் பாரு, எனக்கு ரொம்ப கோவமாக வருது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே சிந்தாமணி வராங்க. 3 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. வா மாஸ்டர், நீங்கள் என்ன வர சொன்னீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சிந்தாமணி, ஒன்றே ஒன்று பண்ணு, வேற ஒரு பொண்ணை தான் பார்க்கணும், நல்லா பணக்கார வீட்டு பொண்ணாக பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ தான் இந்த வரன் முடியாமல் போயிடுச்சு, அடுத்த வரன் கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க விஜயா. இல்லை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் அமையட்டும். பாவம் மனோஜை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணை பார்த்தோன்னே மனோஜுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு தெரியுமா? கடைசியில் அந்த பொண்ணு தங்கச்சி முறைன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணமே நடக்காமல் போயிடுச்சு. எனக்கு அதுவே வருத்தமாக இருக்குது தெரியுமா? மனோஜுக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டது இல்லை அந்த ரோகிணியால். அந்த ரோகிணி எப்போ கல்யாணம் பண்ணி வச்சோமோ அன்னையிலேருந்து எங்களுக்கு நிம்மதியே இல்லாமல் போச்சு. அடுத்தது இந்த மீனா, வீட்டுக்கு வரவ யாருமே சரியாகவே இல்லை, பயங்கரமாக எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்க மாஸ்டர், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, மனோஜுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, இந்த விஜயா திருந்தவே மாட்டா போல இருக்குது, ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. இதுக்குள்ளேயே மறுபடியும் மனோஜுக்கு பொண்ணு பார்க்காம விட மாட்டாங்க போல இருக்கே, இவங்க கதை ரொம்ப பெரிய கதையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மனசுலேயே நினைக்கிறாங்க. சரிங்க மாஸ்டர், நான் போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சிந்தாமணி அங்கேருந்து போகிறாங்க. சரி நானும் போகிறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு விஜயாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ சிவன் பார்வதி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, விடாமல் பொண்ணு பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சிவன் சொல்கிறாரு. அப்படி தான் விஜயா.